நீங்கள் சிஎஸ்கே ரசிகராக இருந்தால் மன்னிச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் இதை பார்த்தா கொஞ்சம் மன வருத்தப்படுவீங்க. பரவாயில்ல. ஆனால் பரவாயில்ல என்று பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத கேளுங்க. எங்கள் டீமில் நான் கிரிக்கெட் விளையாடும்போது என்ன மிஸ்டேக்கெல்லாம் நடக்குமோ அதே மிஸ்டேக்கு தான் இப்போ சிஎஸ்கே விட்டுட்டுருக்கு. எவனை இறக்கி விட்டால் அவன் ரன்னே அடிக்காமல் 2-3 ரன்னில் திரும்பி வந்துடுவானோ அவனுக்கு தான் ஓப்பனிங் கொடுப்பானுங்க. ஒரு 5-6 மேட்ச்சுக்கு ஓப்பனிங் கொடுப்பானுங்க. மொத்தமே 10 மேட்ச் உள்ள டோர்னமெண்ட்டாக தான் இருக்கும். அதில் 5 மேட்ச் அவன் தொடர்ச்சியாக அவன் அவுட் ஆகி வந்தால் அதில் எங்கே வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது சொல்லுங்கள்? சான்ஸே இருக்காது. சேம் திங் சிஎஸ்கேயும் இதே தான் நடக்குது. ஓப்பனிங்கில் போகிறவன் எல்லாம் அடைய கட்டிகிட்டே வரான். 5 ரன் 10 ரன் அடிக்கிறது பெரிய விஷயம். 50 ரன் ரிச்சன் ரஜீந்திராவை அவர் கொஞ்சம் அடிச்சிருந்தார். அதை தவிர மற்ற எவனுமே அடிக்கலை. எல்லாம் போனோன்னே வந்தோடனே போனோமா வந்தோமா வடையை சாப்பிட்டோமா டீயை குடித்தோமா அடுத்தவன் பேடை பண்ணிட்டோம் அப்படின்ற லெவல்லையே விளையாடிட்டுருக்கானுங்க. சரிடா டே போன வாட்டி ஒரு 2-3 மேட்ச் இவன் சரியாக விளையாடலே, இவனை ஓப்பனிங் இறக்க வேணாம், வேறு இவனை மாற்றி போடுவோன்னு சொன்னால் அது பண்ணவே மாட்டான் நம்ம கேப்டன். அதே மாதிரி தான் சிஎஸ்கேயும் செய்யுது. இவன்லாம் ரன் அடிக்க மாட்டானோ, ரன் அடிச்சுட்டு குயிக்காக வீட்டுக்கு வர்றானோ அவனை அனுப்பி விட்றானுங்க. ஒரு 4 விக்கெட்டு குயிக்காக விழுந்துடுது. அதுக்கப்புறம் வர்றவன் ஐயையோ நானும் அடுத்து விக்கெட் விழவனான்ட்டு கட்டையை போட்டு கீப்பருக்கு காத்தடிச்சிட்ருக்கான். கட்டையை போட்டுகிட்டே இருக்கான். டெஸ்ட் மேட்ச் மாதிரியே இருக்குது மேட்சை பார்க்க. 4ம் போகாது 6ம் போகாது. ஆஃப்டர் 25 போல் நோ 6 நோ 4ன்னு சொல்கிறான் கமெண்ட்ரியில். அதுதாங்க கேட்டுட்ருக்குறோம் நம்ம. 25-30 5 ஓவருக்கு போகல. இது வந்து ஒன் டே மேட்ச்சில் கூட நடக்காது, டெஸ்ட்டு மேட்ச்சில் கூட நடக்காது. இப்போ அதுதான் செஞ்சுருக்கு சிஎஸ்கே. ரைட்ரா பவுலிங்கில் போட்டால் நம்ம கேப்டன் வந்து அன்னைக்கு நல்ல நல்ல பவுலராக இருப்பான். அன்னைக்கு அவனுக்கு பவுலிங் எடுக்காமல் இருக்கும். ரன்னை சும்மா மலையாக கொடுத்துட்ருப்பான். அவனை கூப்பிட்டு மறுபடியும் கொடுத்து ஓப்பனிங் டீமில் ஒரு நல்ல ஒரு ஸ்கோரை செட் பண்ணுற மாதிரி விட்டுட்டு மறுபடியும் நல்ல பவுலரை அன்னைக்கு நல்லா போடுறவனுக்கு 1 ஓவர் கொடுத்துருவான், 2 ஓவர் கொடுத்துருப்பான். இதே வேலையை தான் செய்யுது சிஎஸ்கே டீமு. என்னை பொறுத்தவரை ஏன் இது இப்படி செய்கிறான்னு தெரியாது. நாம் தோக்கணும்டா, என்ன வகையில் அது தோற்றுருங்க அப்படி என்று ஒரு டீமை செட் பண்ணிவிட்டு டீம் இந்த நிர்வாகம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ தெரியாது. வெற்றி தோல்வியை பற்றி தோக்குறதை பற்றி வெற்றியை பற்றி யோசிக்காத அப்படி ஒரு செட்டோட தான் இந்த சிஎஸ்கே டீம் விளையாடுதுன்னு நினைக்கிறேன். மன்னிக்கணும், சாரி.